தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட V-Care Advanced Laser Hair Removal. Book your appointment 70756274444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். Prime Gold Hub 9840551787. நார்மலா எல்லாருக்குமே பிளட் பிரஷர் இருக்கு. இது ஹையா இருக்கா லோவா இருக்குன்னு தான் இப்போ பிரச்சனையே. முக்கியமா பிளட் பிரஷர் வந்து தலையில கை வச்சுட்டு உட்காருவாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுறோம், இல்லை ஏதாவது டிப்ரெஷனில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இல்லை ஸ்ட்ரெஸ்லேயே ரொம்ப நாளாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். அப்புறம் நைட்டு தூங்காமல் இருக்கிறோம் இல்லைங்களா, அப்படியே பிபி ரைஸ் ஆகிட்டே வரும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தாங்க பிபி வரும்னு கிடையாது, எல்லாருக்குமே ஹை பிளட் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. எப்பவுமே நம்ம சொல்ற விஷயங்கள் தாங்க, பிபி இருக்கா உப்பு குறைச்சிக்கோங்க, எண்ணெய் குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். நான் இதெல்லாம் குறைச்சி தான் சாப்பிட்றேன். எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம்னா, நான் தயிர் சாதம் தாங்க சாப்பிட்றேன். சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஒரு ஸ்பூன் ஊறுகாய் வச்சிருவோம். அந்த ஊறுகாய் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ எந்த உப்பு சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லுப்பு சிறந்ததுன்னு சொல்லுவோம். இந்த கல்லுப்பை கூட எப்படின்னா வறுத்து யூஸ் பண்றது. எதெல்லாம் நம்ம சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது யாருக்குமே பிடிக்காது, ஆனால் பிபி ரைஸ் ஆகாமல் இருக்கணும்னா இந்த டயட் தான் நம்ம சாப்பிடணும். ஸோ இன்னைக்கு இந்த பிபி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பிபி கண்ட்ரோல் ஆகணும்னா சீரகம் போதும். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் அப்படின்றது வந்து இன்னைக்கு எல்லா ஏஜ் குரூப்லையுமே இருக்கு. ஸோ இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நிறைய பேருக்கு இன்க்ரீஸ்டாகவே இருக்கு. ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம்? இன்னைக்கு ஹை பிளட் ப்ரெஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் லோ பிளட் ப்ரெஷரும் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே எப்படி நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ளஸ் நம்ம எப்படி இதை நேச்சுரலாக நம்ம வந்து கியூர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் நித்யா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹர். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இந்த ரத்த அழுத்தம் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு இது வந்து இருக்கு. ஸோ முதல்ல இந்த ரத்த அழுத்தம் எதனால வந்து ஆரம்பிக்குது மேம்? ஸோ ரத்த அழுத்தம் நார்மலா எல்லாருக்குமே பிளட் ப்ரெஷர் இருக்கு. இது ஹையா இருக்கா லோவா இருக்குன்னு தான் இப்போ பிரச்சனையே. இந்த ஹை ஆயிடுச்சுங்க, எனக்கு பிபி ஹையா இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் பேர்ல இருக்கு பாருங்க, டென்ஷன். யாரெல்லாம் டென்ஷன் ஆகுறோமோ கண்டிப்பா பிபி ரைஸ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஹார்ட் நமக்கு என்ன ஒர்க் பண்ணுது, பம்ப் பண்ணி அந்த பிளட்டை வந்து வெளியில கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆர்ட்ரிஸ்ல வரக்கூடிய பிளட்ல அந்த ஆர்ட்ரிஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர். ஸோ ஆர்ட்ரி வால்ஸ்ல ஒவ்வொரு பீட்லயும் என்ன ப்ரெஷர் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு, இதுதான். ஸோ இது வந்து பேசிக்கா நமக்கு சைக்காலஜியை பொறுத்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ். இது ரெண்டும் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணுது பிபி எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்றதை பொறுத்து. சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறோம், இல்லை ஏதாவது டிப்ரெஷன்ல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இல்லை ஸ்ட்ரெஸ்லேயே ரொம்ப நாளாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ முக்கியமாக பிளட் ப்ரெஷர் வந்து தலையில் கை வச்சுட்டு உட்காருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தலைக்கு ரொம்ப ப்ரெஷர் போயிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு சடனாக ஸ்ட்ரோக் வரும், பார்த்துருக்கீங்களா? பிபி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பாத்ரூமில் விழுந்துருவாங்க, என்னன்னு போய் பார்த்தா ஸ்ட்ரோக் வந்துருக்கும். சப்போஸ் அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது அந்த தண்ணி சில்லுன்னு படும்போதோ டக்கு நம்ம வாட்டர் ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா உள்ள கொலாப்ஸ் ஆகிட்டு டக்குன்னு ஸ்ட்ரோக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஒரு ரீசன். ரொம்ப நாளாக பிபி இருக்கு, எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா ரீசன் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு தூங்காமல் இருக்கிறோம் இல்லைங்களா, அப்படியே பிபி ரைஸ் ஆகிட்டே வரும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தாங்க பிபி வரும்னு கிடையாது, எல்லாருக்குமே ஹை பிளட் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. ஸோ இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும்? எப்பவுமே நம்ம சொல்ற விஷயங்கள் தாங்க, பிபி இருக்கா உப்பு குறைச்சிக்கோங்க, எண்ணெய் குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். நான் இதெல்லாம் குறைச்சி தான் சாப்பிட்றேன். எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம்னா, நான் தயிர் சாதம் தாங்க சாப்பிட்றேன். சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஒரு ஸ்பூன் ஊறுகாய் வச்சிருவோம். அந்த ஊறுகாய் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹை கண்டென்ட் ஆஃப் சோடியம், சால்ட், ஆயில். ஸோ இது நமக்கு என்ன பண்ணுதுன்னா அப்படியே டக்கு நமக்கு வந்து பிபியை ரைஸ் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி அப்பளம் சாப்பிடுவோம். இந்த மாதிரி சைட் டிஷ்ஷஸ் நிறைய சாப்பிட்றது, ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம ரவுண்டு கட்டி சாப்பிட என்ன ஆகும், கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹார்ட்டுக்கு லோடு அதிகமாகும், அப்போ பிளட் ப்ரெஷர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு மெயின் ரீசன். அதுவும் ஜங்க் ஃபுட், டெசர்ட்ஸ்லாம் இன்னைக்கு நிறைய சாப்பிட்றோம். ஸோ இது டைரெக்டாக நமக்கு பிபி மட்டும் கிடையாது, சுகரும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். எதெல்லாம் நம்ம சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது யாருக்குமே பிடிக்காது, ஆனால்
பிபி ரைஸ் ஆகாமல் இருக்கணும்னா இந்த டயட் தான் நம்ம சாப்பிடணும். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது சாப்பிட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நல்ல ஒரு பிபி வந்து மெயின்டைன் ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஹை பிபி இருக்கு அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் பண்ணலாம். ஒருத்தங்களுக்கு லோ பிபி இருக்குன்னா அதோட சிம்டம்ஸ் எப்படி மேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், எனக்கு ஹை பிபிலாம் இல்லைங்க, பல வருஷமா லோ பிபி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. லோ பிபி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுன்னா, அடிக்கடி நமக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தால் எனக்கு மூச்சு வாங்குதுங்க, டயர்டாகவே நான் ஃபீல் பண்ணுறேன், திடீர்னு கிடினஸ் வருது. ஹை பிபி இருந்தாலும் நமக்கு மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ லோ பிபி இருந்தால் என்ன ஆகுனா, கண்ணு இரிட்டேட் வர மாதிரி இருக்கு, நிறைய வேர்க்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸும் இருக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா, ஃபுட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஸோ இப்போ ஹை பிபி இருக்கிறவங்க என்னென்னா, நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம். ஸோ லோ பிபி இருக்கிறவங்க அதுக்காக நான் நிறைய உப்பு சேர்த்துக்கணுமா, நிறைய எண்ணெய் சேர்த்துக்கணும் அப்படி கிடையாது. ஹெல்த்தி டயட். ஸோ அது மினரல்ஸ் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். ஸோ ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் லோ பிபி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லைஃப் ஸ்டைலில் இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். முக்கியமாக நிறைய லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. ஹை பிளட் ப்ரெஷர் ஒரு சைடு இருந்தாலும் லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த லோ பிபி இருக்கும், அனிமியா ரத்த சோகை இருக்கும். அப்போ ஹீமோக்ளோபினும் குறைவா இருக்கும், பிளட் ப்ரெஷரும் குறைவா இருக்கும். ஸோ அப்போ ஹெல்த்தி டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. ஸோ இந்த உப்பு அப்படின்றது வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது. நம்ம ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கிட்டாலுமே அது எந்த உப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்து இப்போ மக்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாக பார்க்குறாங்க. ஸோ இதில் இப்போ மார்க்கெட்டில் நிறைய உப்பு வகைகள் வந்ததுனால நீங்கள் எந்த உப்பு வந்து இன்னைக்கு ஒரு ஐடியல் யூசேஜுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏன்னா பிங்க் சால்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஒயிட் சால்ட், எந்த உப்பு வந்து இன்னைக்கு நம்மளோட ஐடியல் யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும்? உப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு 3 grams 4 grams, முன்னாடிலாம் 5 to 6 சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு 2 years பேக். இப்போ அதெல்லாம் வேண்டாம், நார்மலாக 3 to 4 grams ஒவ்வொருத்தரும் எடுத்தா போதும். ஆனால் நம்ம அப்படி எடுக்கிறது கிடையாது. ஸோ இதை விட 3 to 4 times அதிகமாக தான் சாப்பிட்றாங்க. 10 to 12 grams உப்பு எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு, எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய உப்பு தான் பிளட் ப்ரெஷர்லேருந்து ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் காரணமாக இருக்குது. அப்போது எந்த உப்பு சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு சிறந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கல்லுப்பையை கூட எப்படின்னா வறுத்து யூஸ் பண்ணுறது. ஸோ முருங்கை கீரை போட்டு வறுத்துக்கலாம். ஸோ வறுத்துட்டு உப்புக்கான தோடம் அதில் வந்து நீங்குதுன்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம உப்பு எடுக்கும்போது இந்த கல்லுப்பை கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு சட்டியில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் இந்த நீங்கள் பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா, இது வந்து இந்து உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்து உப்பு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதுவுமே நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த ராக் சால்ட் யூஸ் பண்ணலாமா, அது போய் உள்ள வந்து கல்லை மாறிடுமா அப்படின்னு. அப்படி கிடையாது, அதுக்குன்னே தனியாக மருத்துவ குணங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் பிளாக் சால்ட், அதுக்கப்புறம் மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூங்கில்ல இருந்து ப்ராசஸ் பண்ணி செய்யக்கூடியது. ஸோ இதுவுமே ரொம்ப ஹெல்த் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு மூங்கில் உப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எப்படி சாப்பிட்னா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பிஞ்ச் சாப்பிட்டா கூட போதும். மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்றது அது ப்ராசஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் அதுலயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்போ நார்மலாக டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த கல்லுப்பு போதும். ராக் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்மளோட பிளாக் சால்ட்னு சொல்றதும் இந்த மூங்கில் உப்புன்னு சொல்றதும் எப்போ அதை நம்ம வந்து கொஞ்சமா யூஸ் பண்ணா கூட போதும். ஸோ இன்னைக்கு இந்த பிபி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பிபி கண்ட்ரோல் ஆகணும்னா சீரகம் போதும். சீரகம் அப்படின்னு சொல்றது பிளட் ப்ரெஷர் அப்படியே நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடும். ரொம்ப சிம்பிளா. இப்போ ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து ஒரு 25 years ஆகுது, இல்லை ஒரு 30 years ஆகுது, எதாச்சும் பிபி செக் பண்ணால் எனக்கு ஹையாக இருக்குது, சரி உடனே நம்ம வந்து மாத்திரையை தேடி ஓட வேண்டியது கிடையாது. இப்போ பிபி இருக்குன்னா திரும்பவும் நம்ம செக் பண்ணணும். ஸோ வீக்லி ஒரு 3 times நம்ம ரேண்டமாக செக் பண்ணி பார்த்துட்டு நோட் பண்ணிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓகே நமக்கு பிபி வந்திருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அப்போது ஈஸியாக ஃபஸ்ட்டு டைம் நம்ம பிபி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா டயட். அப்போது இந்த ட்ரிங்க் டெய்லி குடிக்கும்போது பிபி நல்லாவே குறையும்னா சிம்பிளாக நான் சொல்கிற மாதிரி சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ சீரகம் லேசாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெள்ளரிக்காய், டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு மின்ட், புதினா இலைகள். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள். ஸோ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இது கூட தான் நம்ம அந்த சீரகம் பவுடரை வந்து சேர்க்க போகிறோம். சீரகம் பவுடர் நம்ம சேர்க்க போகிறோம். இல்லைன்னா இது அசைச்சூரணம்ன்ற மருந்தாவே சித்தால கிடைக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சோம். ஓகே. ஸோ இது என்னன்னா பித்தத்தை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ சித்த மருத்துவத்தில் பிபினாவே குருதி அழல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அழல்னா பித்தம். அப்போ ரத்தத்தில் பித்தம் அதிகரிக்கும் போது வரக்கூடிய பிரச்சனை அதுதான் பிளட் ப்ரெஷர். அப்போ பித்தத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன டயட்டோ அதெல்லாம் நம்ம செய்யணும். பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்களை நம்ம செய்யாமல் இருக்கும்.
ஸோ அப்போ நமக்கு பிபி நார்மல் ஆகும். ஸோ இந்த ட்ரிங்க் டெய்லி காலையில் குடிக்கும்போது பிபி நமக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், வெண்தாமரை சூரணம். பிபி கண்ட்ரோல் ஆகணும்னா டெய்லி காலையில் மட்டும் இந்த வெண்தாமரை சூரணம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கலந்தே குடிச்சிட்டு வரலாம். ஸோ டெய்லி ரெகுலராக இந்த ஜூஸை குடிக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த வெண்தாமரை சூரணம் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ பிபி நமக்கு நல்லாவே ஒரு 1 மந்த்லேயே நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ப்ளஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா தண்ணி குடிக்கிறது, சரியான நேரத்தில் தூங்குறது, அடிக்கடி டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது, டிப்ரெஷன் இருந்து அதெல்லாம் ஓரங்கட்டி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிளட் ப்ரெஷர் நார்மலுக்கு வந்து. இப்போ நீங்கள் சொன்ன ட்ரிங்க் வந்து எந்த ஏஜ் குரூப் வேணாலும் குடிக்கலாமா மேம்? எல்லாருமே குடிச்சிக்கலாம். நமக்கு வந்து சுகர் இருக்குனாலும் குடிக்கலாம், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குனாலும் குடிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக நமக்கு பித்தத்தை குறைக்கும். ஸோ பித்தத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகள் சொல்லும்போது லெமன், அதுக்கப்புறம் ஏலக்காய் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம சீரகம் சொன்னோம், ஓமம் சொன்னோம். ஸோ இது எல்லாமே நமக்கு பித்தத்தை குறைக்கும். அதே மாதிரி ஆயில் பாத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆயில் பாத் வீக்லி 2 டைம்ஸ். நல்லெண்ணெய் போதும். ஸோ நல்லெண்ணெய் வச்சே நம்ம வந்து எண்ணெய் குளியல் எடுக்கும்போது அப்படியே நமக்கு பாடி ஹீட் குறைஞ்சி அந்த பித்தமும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் சொன்ன ட்ரிங்க் வந்து எத்தனை நாட்களுக்கு வந்து குடிக்கணும்? பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ட்ரிங்க்லாம் வந்து 10 நாள் 15 நாள் குடிச்சா போதும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ட்ரிங்க் வந்து நம்ம குடிச்சா எத்தனை நாளில் நம்மளுக்கு வந்து வித்தியாசங்கள் தெரியும்? இப்போ இது வந்து வித்தியாசம் தெரியும் எப்போன்னு பார்த்தோம்னா ஒரு 15 to 20 டேஸ்லேயே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ப்ளஸ் நான் இன்னும் வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு இன்னும் பிபி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகணும், சுகர் கண்ட்ரோல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 30 நாட்கள் குடிக்கலாம். ஸோ ஒரு 1 மந்த் ரெகுலராக குடிக்கலாம். ஏன்னா அந்த மின்ட் லீவ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, குக்கும்பரும் பார்த்தீங்கன்னா பித்தத்தை வந்து நமக்கு குறைக்கக்கூடியது. அப்போ ரெகுலராக எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு பிபி இஷ்யூஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எப்படி எதனால வருது, என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் பண்ணால் இதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், அண்ட் ஒரு சூப்பர் ட்ரிங்க் வேற சொல்லியிருக்கீங்க. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மக்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லட்டும். ஸோ இதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.